நாளோ அப்பெண்ணை மணப்பேன் என்று நான் கூறினேன். சீதா, உமது முடிவை நான் ஏற்கிறேன். உன் குழப்பத்தை அகற்றி இந்த 4 ராஜகுமாரிகளின் ஓவியத்தில் எந்த ராஜகுமாரி எமக்கு ஏற்புடையவள் என்று நீயே தேர்ந்தெடு சீதை. மணாளரின் முடிவுதான் துணைவி. இவள் அழகாக இல்லை. அடக்கமில்லா நங்கை இவள். இப்பெண் என் கருத்தை கவரவில்லை. இப்பெண்ணும் உங்களுக்கு ஏற்புடையவள் அல்ல. இந்நால்வரில் ஒரு பெண்ணும் உங்களுக்கு ஒப்பானவள் அல்ல. ஆனால் சீத்தை, யாம் இந்த 4 பெண்களையும் விரும்புகிறோம். இப்பெண்கள் 4வரையும் மனம் செய்து வையுங்கள் என்று யாம் தந்தையிடம் கூறுவோம். ஏனென்றால் இவள் ஜனக நந்தினி. ஏனென்றால் இவள் ஜனக நந்தினி. அவள்தான் ஜானகி. அவள் மைதிலி. இவள் வையகத்தில் உள்ள அழகையெல்லாம் தன்னுள் சேர்த்துக் கொண்டிருக்கும் வைதேகி. எம்மை மன்னித்து விடுங்கள் ரகுகுலநாதா. பிழை பொறுத்தருளுங்கள். யாம் உமக்கு வாக்களித்தோம் சீதை. எமது சீதையை தவிர பெண்கள் அனைவரும் என் மாதாவிற்கு நிகர். அண்மையில் இப்பெண்மையில் இருக்க உமது இந்த ராமன் இன்னொரு விவாகம் செய்வானா? யாம் தங்களை புரிந்து கொள்ளவில்லை ரகுகுலநாதா. எம்மை மன்னித்து விடுங்கள். சீதா, மங்காத மங்களம் என்னருகில் இருக்க இன்னொரு மனக்கோலம் எனக்கு எதற்கு? உயிரின் ஒளியாய் என்னவள் இருக்க இன்னொரு தீபம் எனக்கு எதற்கு? யாம் பெண் குலத்தை பூஜிக்க எண்ணுகிறோம். பெண் தெய்வமே சக்தியாகும். உயிர் காப்பவனை இறைவன் என்று வணங்குகிறோம். உயிருக்குள் உயிர் சுமக்கும் நங்கைகள் இறைவனுக்கும் மேலானவர்கள் அல்லவா? ஒரு விவாகத்தை ஏற்ற பிறகு இன்னொருவளை தேடுதல் பெண்களை அவமதிப்பதற்கு நிகர். யாம் கனவிலும் அதை செய்ய இயலாது. ஒரு நல் மனைவியே மணாளனுக்கு சக்தியாகிறாள். ஆனால் நீயோ என் சக்தி மட்டுமல்ல, எமது ஆன்மா சீதை. ஆன்மா இன்றி ஆண்மகன் அல்ல, ஆண்